ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷெடியூல் 1 டெஸ்ட் பேப்பர் தான். நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 159 தான், அதாவது 159 தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் லோவான மார்க் தான். இவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து பத்தாது. பட் இருந்தாலும் நான் வந்து இவ்வளோ தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 88. இது உள்ளுக்கு பரவாயில்லாத மார்க் தான். பட் வந்து இன்னும் வந்து நல்லா தமிழ் நான் வந்து படிக்கணும். ஜிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 எடுத்திருக்கேன். இது போதுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாகணும். மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 எடுத்திருக்கேன். 21மே வந்து இன்னுமே வந்து மேக்ஸில் வந்து நல்லா எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான். ஏன்னா ஒரு டாபிக் கொடுத்து நல்லா 25 வாங்க முடியல அப்படின்னா அது வந்து நான் இன்னும் நல்லா மேக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே மிஸ்டேக்ஸ் வருதுன்னா, நிறையா இலக்கணங்கள் வந்து படிக்கும்போது நல்லா தான் இருக்குது. கொஷின் பேப்பர் பார்க்கும்போது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் படிக்கும்போதே வந்து கொஞ்சம் தெளிவாகவே படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து யூடியூப்பை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு ஒரு ஷெடியூலை ஏதாவது யூடியூப் சேனலில் இருக்க லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா படிக்கும்போது வந்து ஆல்வேஸ் எல்லாமே தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து எக்ஸாம் எழுதும்போது எல்லாமே மறந்துடுது. நான் வந்து ஷெடியூல் 1 இன்றைக்கி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஷெடியூல் 2 வந்து நான் இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் வந்து ஒரு 5 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து ஷெடியூல் 2 எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் வந்து ஷெடியூல் 1 இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷெடியூல் 2 படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.